சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சதே பை ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட் தான். நான் சின்ன வயசுல ஃபஸ்ட்டு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியும் அதுவாக அப்படி வாப்பான்னு கூட்டி உண்மையிலே அப்படிதான். அதுக்கப்புறம் தான் நான் ஓகே இதுதான் நம்ம கெரியராக இருக்க போகுது அப்படின்ட்டு முடிவு பண்ணதே அதுக்கப்புறம் தான். ஷூட்டிங் பார்த்து டம்மு இருக்குங்க. எப்படி இருந்துச்சு? ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது எங்களுக்கே பயங்கரமாக இருக்குது. அந்த ஆன் தி ஸ்பாட்டில் இவ்வளோ விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு ஜெர்க்காகும்ல. ஃபன்னாக இருந்துச்சு. என்னங்க சொல்றீங்க? லாஸ்டெல்லாம் பார்த்து வயலன்ஸ் ஷார்ட்ஸை பார்த்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. 10 பேர் பறந்துகிட்டு இருப்பாங்க. ஆமாம், அதே தான். வார் சீக்வன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வார் சீக்வன்ஸு, அதனால் அதெல்லாம் ஹெவியாக இருக்கும். ஆனால் ஒர்க் ஆக்சுவலி ஸ்மூத்தாக நடக்குது. அந்த கேரக்டருக்கு அது தேவை, அது ரொம்ப தேவை அந்த வாரம். ஏன்னா எல்லாருமே ஒரு அட்மையர் பண்ணுற ஒரு கேப்டன். அந்த காலத்தோட எஃபெக்ட் தான் கேப்டன் மில்லர்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக, டெஃபினெட்லி நிறைய விதத்தில், எக்கச்சக்கமான விதத்தில். ஏன்னா நக்கீரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா வினோத் கிஷன் அவர்கள் தான் இருக்காங்க. கேப்டன் மில்லர் வினோத் கிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த ஸ்கிரிப்ட் நமக்கான ஸ்கிரிப்ட் அப்படின்னு. அது மாதிரி கேப்டன் மில்லர் உங்ககிட்ட வரும்பொழுது இந்த ஸ்கிரிப்டில் எப்படி நமக்கு வந்துருச்சு, நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த தருணம், அதை பற்றி. கால் வந்தது. இந்த மாதிரி அருண் மாதேஸ்வரன் டீம்லேருந்து கூப்பிடுறோம், மீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அருண் மாதேஸ்வரனா அப்படின்னு. யா, என்ன ப்ராஜெக்ட்? தனுஷோட பண்ணுறாங்க. ஓ, அருண் மாதேஸ்வரன், தனுஷ். ஓகே, ஐ எம் இன். ஓகே, அவ்வளோதான். பெரிய அந்த கதை அதெல்லாம் கேட்கவே இல்லை. அதெல்லாம் அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு கேட்டோடனே தட் ஐ மீன், அவ்வளோதான். ஏன்னா ஐ ஹேவ் ஹியூஜ் அட்மிரேஷன் ஃபார் போத் ஆஃப் தம். தனுஷ் நான் பார்த்தே தான் வளர்ந்துருக்கோம். அண்ட் அருணோட படங்கள் பார்த்துட்டு இட் வாஸ் ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் தான் இன்ட்ரோ ஆனீங்கல்ல சினிமாவில். தனுஷ் சாரும் சரி நீங்களும் கிட்டத்தட்ட அந்த நந்தா அவரோட துள்ளுவதும் இளமை. ஓ, அப்படி வர நான் அப்படியே அந்த ஒரு காலகட்டத்தில் ஏதோ 2 படம் வந்துருச்சு, இன்ட்ரடியூஸ் ஆன சேர்ந்துக்கலாம். வேற மாதிரி இருக்கு, அப்படிலாம் இல்லை. பட் யா, மேபி நான் ஸ்கூல் படிக்கும் போது நினைக்கிறேன், ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம். சம் 8th 9th படிச்சுட்டு இருக்கும்போது காதல் கொண்டேன் பார்த்து ஞாபகம் எனக்கு. ஸோ அப்போலேருந்து அவரை ஃபர்ஸ்ட் டைம் அந்த அவர் தொட்டு போகும் பெண்கள் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு அப்படியே ஃபேன் ஆனது தான் அவருக்கு. நீங்களும் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா டான்ஸ் ஆடி? யா, ஆப்வியஸ்லி. சின்ன வயசுலேருந்து நானும் டான்ஸ் ஆடுவேன், டான்ஸர் தான். ஸோ அவர் படங்கள் பல இது பண்ணியிருக்கேன். ஒரு டான்ஸ் ஷோ பண்ணேன், அதில் அந்த காதல் கொண்டேன் அப்படியே ரிக்ரியேட் பண்ணோம். அதுக்கேற்ற உடல் தான் உங்களோடதுன்னு நினைக்கிறேன். அவரை மாதிரியே கிட்டத்தட்ட உடம்பு நிறைய அவரை மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும் சினிமாவில். உங்களுக்கு அது மாதிரி என்னவா இருந்துச்சு? நம்ம தனியாக ஒரு படம் பண்ணணுமா, இல்லை நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே அது மாதிரி இது மாதிரி நான் 2 கோணங்கள் இருக்குல்ல ஒவ்வொருட மனநிலைகள். உங்களோட மைண்ட் செட் என்னவா? எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஏன்னா சினிமாவில் நடிக்க ஆரம்பித்ததே பை ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட் தான். நான் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியும் அதுவாக அப்படி வாப்பான்னு கூட்டி உண்மையிலே அப்படிதான் இருந்தது. அண்ட் ஸோ அது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைமில் ஓகே பண்ணணும்னு பிடிச்சிருக்கு, அதனால அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த காலேஜ் டைமில் தான் கொஞ்சம் பண்ணல, அந்த 4-5 இயர்ஸ் எதுவும் பண்ணலை. அப்போ காலேஜ் முடிக்கிற டைமில் கரெக்டாக இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி வா அப்படின்னு திரும்பி கிரீடத்தில் கூப்பிட்டுக்கிச்சா? கிரீடம் அதுக்கு முன்னாடி பண்ணேன். அப்புறம் நான் மகானில். ஆமாம், அவரை சின்ன வயசு கேரக்டர், அவர் தம்பிக்கு வில்லனா கூட நடிச்சிருக்கீங்க. யா, காலம் எப்படி கொண்டு உங்களை நிப்பாட்டி இருக்கு பாருங்க. அதுவாக போல அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஆப்வியஸ்லி நம்ம போய் 100% கொடுத்துருவோம்ல. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் தான் நான் ஓகே இதுதான் நம்மளோட ஐ மீன் கரியராக இருக்க போகுது அப்படின்ட்டு முடிவு பண்ணதே அதுக்கப்புறம் தான்.
ஸோ ஒரு எய்மோட ஒரு ஒரு கோல் வச்சு அப்படி வரல. அண்ட் அதுக்கப்புறம் நடந்த எக்ஸ்பீரியன்சஸ்ல தான் வந்து நம்ம வந்து ஓகே, நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வர 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 ஓகே நமக்கு என்ன இதில் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு புரிய ஆரம்பிச்சதுலாம் கொஞ்சம் லேட்டாக தான். அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை அப்படின்னு புரிய, நமக்கு என்ன பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு, நமக்கு அதை பொறுத்து. இப்போ எனக்கு இருக்கிற ஆசைலாம் வந்து நம்ம ஆசைப்படுற படங்களை பண்ணணும்னு எனக்கு சில ஆசைகள்லாம் இருக்கு, இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம். அந்த மாதிரி படம் நம்ம ஆசைப்படுறது வந்து அது நடக்கிறதுக்கு ஈஸியான ஒரு பொசிஷன்ல வந்து நிக்கணும் அப்படிங்கறத என்னோட ஆசை. மற்றபடி ஹியூஜா அங்க போய் நிக்கணும் அப்படி இல்லை. எனக்கு இந்த படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இப்படி ஒரு ஐடியா இது பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா டக்குன்னு அதை ஒரு டீம் ஃபார்ம் பண்றதோ இல்லை ஃபினான்ஷியலோ அதுக்கான ரிசோர்சஸ் கிடைக்கிறதோ, அந்த ரிசோர்சஸ்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கணும்ல, அப்பதான் அது கிடைக்கும். அந்த பொசிஷன் கிடைச்சா போதும், மற்ற விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்து. ஓகே, இப்ப நம்ம தமிழ் சினிமாவோட ஐகான்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது நாம ஒரு விஷயம் கத்துப்போம்ல. அஜித் சாரா இருக்கட்டும், அப்புறம் தனுஷாரா இருக்கட்டும், அப்புறம் கார்த்திகா இருக்கட்டும், இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு 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 விஷயம் நம்ம கத்துப்போம்ல. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நமக்கு நம்ம இடத்த நிலைநிறுத்தி கொள்ள இவங்கள்ட்டேருந்து நம்ம இந்த விஷயம்லாம் கத்துக்கிட்டோம்னா என்ன விஷயம்? இவ்வளவு என்ன கத்துக்கிட்டீங்க? எனக்கு என்ன சொல்றது, இப்போ தனுஷ் சாரை பார்க்கும்போது நம்ம டெக்னிக்கலா வந்து நம்ம சரி அப்படி என்ன பண்றாரு, எப்படி ப்ராசஸ் பண்றாரு ஒரு சீனை, இதெல்லாம் வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, கூட இருந்து பார்க்கணுன்ட்டு. இந்த ஸ்பாட்ல போய் பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருன்னு ஆக்சுவலி புரிய மாட்டேங்குது. ஓ, என்ன பண்றாருன்னு புரியல. ஆனா மானிட்டரை பார்க்கும்போது அது கொடுக்குற இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்கு. நான் மானிட்டரை பார்த்துட்டு அப்படியே யோசிப்பேன், என் கண்ணு முன்னாடி தானே இருக்கு, கண்ணு முன்னாடி தானே பண்ணீங்க, நேரில் பார்க்கும்போது தெரியல, மானிட்டரை பார்த்தா அப்படி இருக்கு, இப்போதான் வந்தீங்க, இப்போதான் கேட்டீங்க, ஃபியூ செகண்ட்ஸ்ல நடிச்சீங்க, ஆனால் மானிட்டர் பார்க்கும்போது எப்படி இருக்கு, அங்கே அவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன இது ஒன்றுமே, அவர் பாட்டு நார்மலாக இருப்பாரு அவங்க உட்காந்து ரிஹர்சல் பண்ணுறதோ இல்லை இப்போ நம்ம கூட இப்போ ஏதாவது இருக்குன்னா அப்படி யோசிச்சிட்டே நான் இப்படி போயிடுச்சு இப்படியே அலைஞ்சிட்டு இருப்பேன், யோசிக்கிட்டே இப்படி அலைஞ்சிட்டு இருப்பேன். அப்படியே அந்த பாடி லாங்குவேஜ் தெரியும்ல, யோசிக்கிறாரு இல்ல ஒரு மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு பாடி லாங்குவேஜ்ல தெரியும்ல. அதுவும் இல்ல, அவர் பாட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு, சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு வந்து ஆக்ஷன் சொன்னா ஆக்ஷன்னா போதும். ஓகே, இல்ல இந்த படத்துல ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ஒரு போலீஸ் மாதிரி வரீங்க. அந்த உடம்பெல்லாம் ஏத்துனீங்களா? அந்த இல்ல அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி அவங்க கேட்கவும் இல்லை. அந்த மாதிரி ஐ மீன் ஆர்மி சோல்ஜர்ஸ் படத்துல அத்தனை பேர் இருக்காங்க, மோஸ்ட்லி ஆர்மி பேக்ட்ராப்ல தான் இருக்கு படமே அப்படிங்கிறதுனால ஆர்மி ஆர் சோல்ஜர்ஸ். ஓகே, அந்த மாதிரி தான் பார்த்து டம்மு டும்னு இருக்குமே, எப்படி இருந்துச்சு? ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது எங்களுக்கே பயங்கரமா இருக்கு, அந்த ஆன் தி ஸ்பாட்ல இவ்வளவு விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு ஜெர்க் ஆகும்ல. ஃபன்னா இருந்துச்சு, செம ஃபன்னா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் அது எடுக்கிறதா இப்போ நம்ம ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன எஃபெக்ட் கிடைக்குதோ நேரில் அதை விட 200% இருந்தது அதை எடுக்கிறத பார்க்கும்போது. ஸோ ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல, ஐ மீன் அந்த சீனை சொல்ல அந்த இன்சிடென்ட், இந்த இன்சிடென்ட் எனக்கு ஜர்க் ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிறது. இல்ல ஜர்க்கார விட எங்களுக்கு தெரியும் தான் எடுக்க போறாங்க எல்லாம் தெரியும். சில ஒரு ஷாட்லாம் வந்து பார்த்துட்டு நாங்க மாநில பார்த்துட்டு இருக்கோம், கட்டு சொன்ன உடனே எங்களை அறியாம நாங்களே வந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்த ஷாட் அப்படி சூப்பரா வந்துருச்சு. ஓ, அதெல்லாம் நடந்தது. ஸோ பிளாஸ்ட் எல்லாம் பார்த்து வயலன்ஸ் ஷாட்ஸை பார்த்து நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 10 பேர் பறந்துகிட்டு இருப்பாங்க. ஆமா, அதேதான். ஏன்னா அது அந்த ஷாட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக அது ஒரு ஹாஃப் டே வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ஏன்னா ப்ரிப்பேர்னா ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, நீங்க சொல்ல அந்த பிளாஸ்ட் எல்லாம் சொல்றேன், அதெல்லாம் ஒவ்வொன்றும் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி அது மிஸ் ஆச்சுன்னா ஆமா. ஏன்னா அந்த ஒரு ஷாட்ல ஒரு 700 பேர் இன்வால்வ், 700-800 பேர் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஓ, ஸோ அவங்க மேல அவங்களுக்குலாம் அடிபடக்கூடாது, பிளாஸ்ட் ஆகணும், நிதானமா பண்ணுங்கப்பா. ஸோ அது எல்லாத்தையும் ப்ராப்பரா சேஃப்டியா ப்ரிப்பேர் பண்ணி ஹாஃப் டே ஆச்சு. இல்லை அதுக்கு
அதுக்கப்புறம் அது கரெக்டா வரும்போது ஹாப்பி. ஹாப்பி. இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து அவங்க நான் ஒரு பெரிய ஐகான் கூட நம்ம ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் இதில் 2 பேர் இருக்காங்க. சிவானா இருக்காரு, அதுக்கப்புறம் தனுஷா இருக்காரு. உங்களுக்குள்ள ஏதாச்சும் காம்பினேஷன் வந்துச்சு? அந்த காம்பினேஷன் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்திருக்கும்ல, நம்ம பண்ண போறோம் ஓகே, ஆனா அவங்க பர்ஃபார்மன்ஸ் கூட நாமளும் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி போயிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல? கண்டிப்பா டெஃபினெட்லி இருந்தது, பதட்டம் இருந்தது. ஆனா அந்த ஷார்ட்டுக்கு போற வரைக்கும் தான் அந்த பதட்டம். அதுக்கப்புறம் ஷார்ட்டுக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா வேற ஷார்ட்ல போய் பதட்டமா இருந்தா சொதப்போம். தனுஷா கூட ஏதாச்சும் பேசுனீங்களா? அந்த அந்த ஷார்ட் ஏதாச்சும் ஷார்ட்குள்ள நீங்களும் அவங்களும் இருப்பீங்க கண்டிப்பா. I had very few scenes with Dhanush sir. ரொம்ப பேசி இது இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படிலாம் இல்லை. பட் இதுதான் சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவர் வாட்டி சொல்லுவாரு, நான் சொல்லுவேன் ஓகே நீங்க இது பண்றீங்களா அப்படின்னுவாரு. அவனா சரி ஓகே டன் பண்ணலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி சிம்பிளா தான். ஏதாச்சும் பாராட்டுகள் இல்ல, இது மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் நடந்தது வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு எப்பவுமே அவர்கிட்ட அந்த ஒரு ஆரா ஒன்று ஃபீல் ஆகும். அது பயங்கரமா இருக்கும். அது இந்த படத்துக்கு கேப்டன் மில்லருக்கான ஆராவா? ஏன்னா நான் வேற செட்டில் அவர் கூட இருந்தது கிடையாது, வேலை செஞ்சது கிடையாது, எனக்கு தெரியல. பட் இந்த படத்துல அந்த கேப்டன் மில்லர்னா அந்த ஆரா வந்து எப்பவுமே இருக்கும். அவர் ஒரு இடத்துல இருக்காருன்னா அங்க இருக்கும். ஓகே, சும்மா நான் இருந்தா செட்டுக்கு வந்தா இங்க எங்கேயும் இருக்காரு போலயே அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும். அந்த வைப்ரேஷன் அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா, எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது. அவரு என்ன ப்ராசஸ்ல அதை பில்ட் பண்ணி வச்சிருந்தாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கேரக்டருக்கு வந்து அது தேவை, அது ரொம்ப தேவை அந்த வாரா. ஏன்னா எல்லாருமே ஒரு அட்மையர் பண்ற ஒரு கேரக்டர் கேப்டன் மில்லர். இந்த வேர்ல்டுலயே சொல்றேன், எல்லாருமே கேப்டன் மில்லரா அங்க பாப்பாங்க, அந்த உயரத்துல அங்க பாப்பாங்க கேப்டன் மில்லரை. ஸோ வந்து அந்த ஆரா ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆச்சு, அவர் அதை பில்ட் பண்ணி வச்சு. ஏன்னா அது இருக்கும்போது ஜென்ரலாவே நாங்க வந்து அவர் கூட நடிக்கும்போது அப்படிதான் நடிக்கும். இப்ப ஜெயிலர் பட டைரக்டர் நெல்சன் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, அவர் பார்க்கும்போது ஒரு டான் மாதிரி இருக்காருங்க, நார்மலா பார்க்கும்போதே ஒரு டான் மாதிரி இருக்காரு அப்படின்னு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சிவானாவை பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. ஏன்னா எனக்கு சிவனா கூட காம்பினேஷன் கிடையாது. பட் செட்ல பார்த்துருக்கேன், செட்ல அவர் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சாதாரணமா இருந்தாரு. இப்போ நான் என்ன சொல்றது, சும்மா இப்ப யாருன்னு தெரியாம பக்கத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் எனர்ஜி எப்படி இருந்தா ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நம்மளா போய் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜில இருந்தாரு, ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் அந்த மாதிரி இருந்தாரு. நான் வந்து இவரா சிவானா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆச்சு சத்தியமா பார்த்துட்டு. ஏன்னா நம்ம சிவானா பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், எவ்வளவு பெரிய ஹீரோன்றதுலாம் நமக்கு தெரியும். நேரில் பார்க்கும்போது இவரா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா அப்படியே அவர் ஷார்ட் பண்றாரு பாருங்க, நான் பார்த்துட்டு ஓகே இதனாலதான் சிவனா அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து தே நோ, ஐ மீன் சரி அங்கேயிருந்து இப்படி நடந்து வரீங்க, இங்க இப்படி அடிக்கிறீங்க, இங்க இப்படி அடிக்கிறீங்க, அப்படி வந்து இப்படி நிக்கிறீங்க இப்படின்றது ஷார்ட் சொல்லிட்டாங்க. ஓகே 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 மாஸ்டர், ஓகே மாஸ்டர். அப்புறம் அவர் அதை பண்றாரு. ஆனா அவர் அது பண்ணும் போதுதான் வந்து இந்த ஃபுல் எனர்ஜியும் அந்த எனர்ஜியும் ஒரு போஸ்ட் அப்படி நிக்கிறாருன்னா நம்ம சும்மா அப்படியே எதுவுமே யோசிக்காம நிற்போம்ல. ஆனா அவர் கரெக்டா அதை நிக்கிறாரு, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் பயங்கரமா இருக்கு. இந்த கேமராவுக்கும் செமையா இருக்கு, அந்த கேமராவுக்கும் செமையா இருக்கு. ஓகே, ஸோ அப்பதான் அப்ப எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹீரோவா பண்ணணும்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பாட்டு சும்மா அப்படி ரேண்டமா நினைச்சுக்கோங்க, நம்ம நிக்கிறது பொசிஷன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு ஹீரோயிசம் வராது. ஸோ அந்த மாதிரி நீங்க நார்மலா மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போகலாம், பட் ஹீரோய்க்கான ஒரு கேரக்டர் பண்ணும்போது இந்த மாதிரி சும்மா நிக்கிற போஸ் கூட முக்கியம். ஓகே, அது கூட ஃப்ளூயிடா இருந்துடக்கூடாது, அதுலயும் ஒரு எனர்ஜி இருக்கணும். அதெல்லாம் இப்ப அவங்க எவ்வளவு வருஷமா பண்ணிருப்பாங்க, எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா. இப்ப இவங்கெல்லாம் ஹேண்டில் பண்றது வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் அருண் மாதேஸ்வரன். ஏன்னா அவர் படம் 2 படமுமே வைலன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது, சைலண்டே இல்லாம வைலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த ஒரு டைரக்டரா அவர் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், ஒர்க் வாங்குறதா இருக்கட்டும், அது எப்படி இருந்துச்சு? எனக்கு ஆக்சுவலி பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ ஓகே இவ்வளோ பெருசாக நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணும்போது, அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு சாதாரணமாக ரொம்ப சில்லாக இருந்தது. அந்த இடமும் அந்த அட்மாஸ்பியரும் தான் பயங்கர ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா கதை அப்படி, கதையோட களம் அப்படி, வார் சீக்வன்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் வார் சீக்வன்ஸு, அதனால அதெல்லாம் ஹெவியாக இருக்கும். ஆனால் ஒர்க் வந்து ஆக்சுவலி ஸ்மூத்தாக நடந்தது. அவரும் ரொம்ப
ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க மாட்டாரு, இருக்காது, எதுவும் இருக்காது. ப்ரோ இது வினோத் இந்த மாதிரி வினோத் இது அவ்வளோதான். ஓகே ஓகே ப்ரோ ஓகே அப்படின்ட்டு போய் பண்ணா வரும். இல்ல வினோத் இது இப்படி பார்த்துக்கலாம். ஓகே டன் முடிஞ்சுது. இந்த மாதிரி ரொம்ப சில்லரா இந்த கம்யூனிகேஷனும் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சில்லரா கம்யூனிகேஷனும் அவ்வளோதான் சொல்லுவாரு. ரொம்ப மினிமமா தான் சொல்லுவாரு. அந்த அந்த சீன்ல இந்த என்ன கேரக்டர் தேவையோ இந்த சீன்ல இந்த கேரக்டர் என்ன கன்வே ஆகணும் அவ்வளவுதான். மற்றபடி டயலாக்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து முன்னாடி கொடுத்துருவாங்க, காலைல கொடுத்துருவாங்க, நம்ம ப்ரிப்பேர்டா இருப்போம். பட் அந்த டயலாக்ஸ் ஓகே, பட் இந்த கேரக்டர் என்ன கன்வே ஆகணும், நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த அந்த ஒரு பாயிண்ட். ஓகே இது கன்வே ஆகணும், ஓகே டன் ஓகே. ஓகே, ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம்னா வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனுங்கிறது பயங்கரமா இருக்கும், அந்த ஸ்டோரி போர்டுங்கிறது பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? எனக்கு ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேல், இவ்வளோ பெரிய ஸ்கேல், ஒரு இவ்வளோ பெரிய டீம், இவ்வளோ பெரிய ஸ்கேல், இந்த மாதிரி தனுஷ் சார் கூட ஒர்க் பண்றது அண்ட் ஒரு வார் ஃபிலிம். அடியெல்லாம் பட்டுச்சா? அடியெல்லாம் இல்லை ப்ரோ, பெருசா தப்பிச்சிட்டீங்க. அது ஒரு டைமுக்கு மேல நாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளவுதான். கொலையை கூட ஹாப்பியா பண்ணிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 10 அடியில பாம்பு இருக்கும். 10 அடி எங்க 10 அடியில இருக்கா, ஓகே மாஸ்டர் அந்த மாதிரி நாங்க இயல்பு நிலைக்கு வந்துட்டீங்க. இயல்பு நிலைக்கு வந்துட்டோம். ஓகே ஓகே. இப்போதுமே இந்த கொஸ்டின் நீங்க கேட்காம போக முடியாது. அஜித் சார் பத்தி கேட்காம உங்கள்கிட்ட இருக்க முடியாது. தம்பியா பண்ணியிருக்கீங்க. அப்போ உள்ள அஜித் சாருக்கும் இப்போ உள்ள அஜித் சாருக்கும் டோட்டலா வேற. அந்த ஐ மீன் அந்த மார்க்கெட் வேல்யூவா இருக்கும், மற்ற விஷயங்கள்லாம் வேற. ஆனா பர்சனலா அஜித் சார் இப்பதான் சொல்றாங்களே இந்த பிரியாணி செஞ்சு போடுறாரு ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து, ஆஃப்டர் மங்காத்தால இருந்து தான் இந்த பேச்சு. கிரீடியத்துல ஏதாச்சும் செஞ்சு போட்டாரா அவங்களுக்குலாம்? தெரியல, எனக்கு அந்த மாதிரி ஞாபகம் இல்லை. பட் ஆல் ஐ ரிமெம்பர் இஸ் மார்னிங் வந்தாருன்னா அப்படியே செட்டுக்கு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போயிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு, அதே அப்பா என்கிட்டயும் அதே மாதிரி ஹாய்ப்பா குட் மார்னிங் அப்படி இருக்கா அந்த ஒரு வார்த்தை அப்படி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரெடியாக போவார். அதுதான் ஐ ரிமெம்பர் ஃப்ரம் தட். அது எவ்ரிடே நடக்கும். ஓகே, எவ்ரிடே அப்படி இருப்பாரு. ஸோ அது ஒரு கூட பக்கத்தில் இருக்கும்போது அந்த ஒரு டென்ஷன் இருக்காது. நம்ம ஒரு பெரிய ஆள் கூட இருக்கும்போது நமக்கு ஒரு இதாகும்ல, அது இருக்காது. ஒரு மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு. ஓகே, இப்போ உங்களோட ஒரு சிலருக்குலாம் என்னன்னா ஒரு கேரக்டர் நடிச்சிட்டாங்கன்னா அந்த கேரக்டர் வைஸ் தான் வரும். எனக்கு தெரிஞ்ச நான் மகானால அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஆன்டகனிஸ்டா நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அதை மேக்சிமம் தவிர்த்துட்டீங்களோ? இதுவே நம்ம அப்படியே போனா நம்ம கண்டிப்பா இதுதான் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சு போலயே. டெஃபினெட்லி. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. வர நல்ல வாய்ப்புகளா இருக்கிறதுனால அது பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதுவே தான் வந்துட்டு இருந்தது. லைக் ஆன்டகனிஸ்ட்னா வேற ஆன்டகனிஸ்ட்லாம் கூட இல்லை. எனக்கு வந்தது எல்லாமே ரேபிஸ்ட் இப்படியேதான், அது மட்டுமே தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைம்ல தான் ஐ ரியலைஸ், இல்ல ஸோ ஷுட் நாட் டூ தட். ஏன்னா சில சும்மா அந்த நான் மகானல்லோட எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த எஃபெக்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவே சில இதெல்லாம் வரும். அது உண்மையிலேயே நமக்கான கேஸ்டிங்கா இல்லை. நான் மகானல்ல பண்ண பையனா அது பண்ணா அது ஞாபகம் வரும். நான் மகானல்லோட எஃபெக்ட் ஞாபகம் வரும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கேட்பாங்க. அதனால இல்லை இது பண்ணக்கூடாது. நம்ம பண்ணா ஆன்டகனிஸ்டா பண்ணாலும் வேற ஏதாவது பண்ணணும். ஓகே, அந்த ரோல் அந்த எக்ஸாக்ட் ரோல் அதை அப்படியே திரும்ப பண்ணவே கூடாது. அதை உடைச்சதுதான் அந்தகாரம். அதை டோட்டலா உடைச்சு நமக்கு நடிக்கிறதுக்கான முழு வாய்ப்பையும் கொடுத்தது அந்தகாரம் தான். ஓகே, அதுல வந்து ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு, அதுலயும் ஒரு வில்லத்தனம் லைட்டா தென்படும். அப்படிங்கும் போது இந்த ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. வெரி 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 ஹாப்பி. ஏன்னா அது எப்படி அந்த நெகட்டிவ் ரோல் அந்த ஸ்டிக் எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஓகே, எப்படியாச்சும் உடைச்சிடணும்டா. ஆமா, உடைச்சிருந்தான்னு தோணும். ஆனா எப்படி தெரியல. ஏன்னா someone has to believe me. இல்ல அவங்க நமக்கு ஆசை இருக்கும், பட் ஒரு டைரக்டர் நம்மள வேற மாதிரி பார்க்கணும் இல்ல. ஸோ அது அவர் தான் பார்த்தாரு, விக்னாஸ் சார் தான் அது பார்த்தாரு. அவருக்கு வந்து எப்படி அந்த பிலீஃப் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது இப்பவும் எனக்கு தெரியல. அந்த ரோல எனக்கு கொடுக்கறதுக்கு பிலீஃப் வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் அது மாற்றி விட்டுச்சு. அதுக்கப்புறம் ஐ பீன் டூயிங் நிறைய ரோல்ஸ், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஜானர்ஸ்லேருந்து ரோல்ஸ்
வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். அந்தகாரத்தோட எஃபெக்ட் தான் கேப்டன் மில்லர்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் எந்த அளவுக்கு உங்களை மோல்ட் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். நிறைய விதத்தில், எக்கச்சக்கமான விதத்தில். ஏன்னா அந்த ஸ்கேலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணது, இந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூட இருந்தது, என் கூட சேர்ந்து நடித்த ஆக்டர்ஸ், அண்ட் அங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமு ஸ்பாட்டில், அண்ட் ஒரு யூனிட்டாக ஒரு 3-4 மாதம் அங்கே போய் இருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரெஷியஸான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ ஒரு சாக்லேட் பாயை ரக்கட் பாயா மாற்றி திரும்பியும் சாக்லேட் பாயா ரக்கட் பாயா இப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஏற்ற இறக்க குழம்பிட்ட இப்ப நான் என்னது இல்ல, நீங்க வந்து ரக்கட் இப்போதைக்கு ரக்கட். ஆனா பாக்குறதுக்கு சாக்லேட், ஆனா இப்போதைக்கு ரக்கட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏற்ற இறக்கம் எப்போதுமே லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கணும். எல்லா கதாபாத்திரமும் நமக்கான கதாபாத்திரமா நம்ம ஏத்து பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. அதை சிறப்பா செய்வீங்க நம்புறேன். கேப்டன் மில்லர் இந்த ஆண்டோட முதல் சக்சஸா உங்களுக்கு அமையணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.